வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. ஸோ எல்லாருமே ஏஎல்பி எக்ஸாம் வந்து ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜனவரியில் போட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு இப்போ தான் வந்து சிபிடி 1க்கான எக்ஸாம்ஸே நடக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே டேட்ஸ் நல்லா தெரியும், 25 to 29 நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இன்னைக்கான டேட் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி. ஸோ நமக்கு இன்னும் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளாடி நமக்கு இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த ஒரு டேஸில் நீங்கள் கரெக்டான வழியில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க, சரியா? ஸ்டாப் ஸ்டடி நியூ போர்ஷன்ஸ், சரியா? ஸ்டாப் ஸ்டடி நியூ போர்ஷன்ஸ். ஸோ புதுசாக படிக்கிறத என்ன பண்ணிடுங்க, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, அதை ரிவிஷன் பண்ணக்கூடிய டைம் தான் இது. நிறைய பேர் புதுசாகவும் படிப்பீங்க, டெஸ்ட்டும் போடுவீங்க, அப்போ உங்கள் மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ நைட் என்ன பண்ணுங்க, ஒரு மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க, சரியா? இதை தான் நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ரிவிஷன் மார்க் டெஸ்ட், ரிவிஷன் மார்க் டெஸ்ட், இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ புதுசாக படிக்கிறத தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஸோ புதுசாக நம்ம படிக்க வேண்டாம். ஸோ நம்ம படித்ததே நமக்கு வந்து போதுமானது. இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாலே இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாம் என்ன பண்ண முடியும், நிச்சயமாக உங்களால் பாஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ தயவு செஞ்சு புதுசாக படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, மார்க் டெஸ்ட் போடுங்க. ஸோ மேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ PYQ நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கூட இருக்கலாம், புரியுதா? படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், சரியா? ஸோ செகண்ட் திங், நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுவீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வந்து வராது, சரியா? மார்க் டெஸ்ட் போடுவீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் நிற்கலை, உங்களை மாதிரி தான் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கோர் அதிகமாக வர நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ டெஸ்ட் புக்கில் நீங்கள் டெஸ்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துறவன் 75க்கு 75 கூட போட்டிருப்பான். ஸோ அவங்க 2வது 3வது டைம் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஸ்டின்ஸ் எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 40 மார்க் வருதா, 45 மார்க் வருதா, 50 மார்க் வருதா, ஓகே, சந்தோஷப்படுங்க. அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணாதீங்க, என்னால் முடியாது, என்னால் பாஸ் பண்ண முடியாது, லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து இவ்வளோ வச்சிருக்காங்க, நான் இந்த டைம் இவ்வளோ ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. கடைசி சூழ்நிலையில கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம், வாய்ப்புகள் வந்து வேற மாதிரி மாறலாம். ஸோ கடைசி நிமிஷத்துல கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். இதோட அதிகமான ஸ்கோர் வந்து நிச்சயமா பண்ண முடியும். அதனால அந்த ப்ராசஸ் இருக்கு தெரியுமா, அது வந்து என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணாதீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க, சரியா? ஸோ 3வது முக்கியமான விஷயம், இந்த சோசியல் மீடியாஸ் இதெல்லாம் என்ன பண்ணிருங்க, இந்த ஒரு 15 டேஸ்க்கு என்ன பண்ணிருங்க, அவாய்ட் பண்ணிருங்க. இந்த ஸ்க்ரீன் டைமை வந்து என்ன பண்ணுங்க, குறைங்க. ஸோ மொபைல் பார்க்குறது அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் வந்து குறைங்க, சரியா? 4வது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு டென்ஷன் ஃப்ரீயாக இருங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு டென்ஷன் ஃப்ரீயாக இருங்க. எங்கேயும் வெளியில் போகாதீங்க, சரியா? ஸோ நான் வெளியில் போகிறேன், என் ஃப்ரெண்டு கல்யாணம், அவனுக்கு மேரேஜ், பக்கத்து வீட்டு பால் காய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க. ஏன்னா திடீர்னு வெளியில் போவேன், எதிர்த்தாப்புல வந்து ஒரு பையன் வந்து என்ன பண்ணிடுவான், முட்டிட்டான் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்கேன். ஸோ எக்ஸாம் டைமில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அவ்வளோ நாள் படித்தது வந்து என்ன ஆயிரும், அதனால வேஸ்ட் ஆயிரும். அதனால இந்த 15 நாள் வீட்டுக்குள்ளே இருந்து படிங்க. கல்யாண வீடா, சடங்கு வீடா, காது குத்து வீடா, எக்ஸாம் முடிச்சுட்டு என்னால் வர முடியலை, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு போய் என்ன பண்ணிக்கோங்க, பேசிக்கோங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, புரியுதா? ஸோ வெளியில் போதை அவாய்ட் பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஹெல்த்தை பாருங்கள். ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து இன்னொரு 15 to 20 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் வந்து எழுத முடியும், சரியா? ஸோ இவ்வளோது நீங்கள் கரெக்டான வழியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஎல்பி ஸ்டேஜ் 1 எக்ஸாம் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும், சரியா? ஸோ ஸ்டேஜ் 2க்கான கிளாஸஸ் வந்து நமக்கு வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இது வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்பா. ஸோ ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் மட்டும் தான் பண்ணுறோம். யாருக்காவது கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், 8248081621. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ ரயில்வேக்கு ஒரு எக்ஸாக்ட் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.